தாய் வீடு ஜூலை 2026. செவ்வாயின் நிலவில் ஆய்வு திட்டம். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. இயற்கையின் அதிசயம் பல்வேறு வகையில் வெளிப்படுத்தப்படுகின்றது. பிரபஞ்சத்தில் பல மர்மங்கள் இன்னும் தெளிவுபடுத்தப்படாமலே இருக்கின்றன. தேடுதல் இல்லாவிட்டால் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. இதன் காரணமாக பிரபஞ்சம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பல நாடுகள் தங்கள் கவனத்தை செலுத்த தொடங்கிவிட்டன. முன்பு நாடுகளை பிடிப்பதில் போட்டி போட்டது போல இப்போது கோள்களை பிடிப்பதும் அதில் என்ன ஆதாயம் தேடலாம் என்பதும் சிந்தனையாக இருக்கின்றது. யார் முதலில் கோள்களை பிடிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த கோள் சொந்தம் என்ற சட்டம் இன்னும் பூமியில் உருவாக்கப்படவில்லை. ஆனால் கோள்களில் தாங்கள் பிடித்த இடங்களை சுற்றி நாடுகளாலோ அல்லது தனியார் நிறுவனங்களாலோ எலக்ட்ரானிக் வேலிகள் போடப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இடமில்லை. சூரிய குடும்பத்தை தாண்டி மனிதரால் ஏவப்பட்ட சில செயற்கை விண்கலங்கள் பல்வேறு திசைகளிலும் செல்ல தொடங்கிவிட்டன. ஆனால் எமது சூரிய குடும்பத்தை பற்றி நாம் இன்னமும் தெளிவாக அறிந்து கொள்ளவில்லை. அதற்கான தேடுதல்தான் எமக்கு அருகே உள்ள செவ்வாய் கிரகம் பற்றிய தேடுதலாகும். செவ்வாயின் நிலவுகளிலிருந்து சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் மற்றும் அவதானிப்புகள் மூலம் எமக்கு அருகே உள்ள செவ்வாய் மண்டலத்தின் தோற்றம், வாழ்வாதாரம் மற்றும் உயிர்கள் தோன்றுவதற்கான அல்லது நிலைத்திருப்பதற்கான பாதைகள் ஆகியவற்றை ஆராய்வதை நோக்கமாக கொண்டு MMX என்ற திட்டம் ஒன்றை சில உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி தலைமையிலான உலகின் முதல் திட்டமாகும். செவ்வாய் நிலவுகள் ஆய்வு. MMX திட்டம் செவ்வாயின் இதுவரை ஆராயப்படாத நிலவுகளில் ஒன்றான போபோஸில் முதன்மையாக கவனம் செலுத்தும். இந்த திட்டம் அதன் நிலப்பரப்பு, உட்கட்டமைப்பு, கலவை மற்றும் ஈர்ப்பு விசை ஆகியவற்றை கண்காணித்து பாறை மற்றும் மணல் மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதாக ஏற்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் செவ்வாய் கிரகம் பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். கதிரவன் குடும்பத்தில் 9 கிரகங்கள் இருந்தன. தமிழர்களும் தங்கள் ஆதிகால வானியல் அறிவின்படி வெவ்வேறு பெயர்களில் நவக்கிரகங்கள் என்று 9 கிரகங்களையே ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆனால் சமீப காலத்தில் இதில் ஒரு கிரகமான குய்பர் பட்டையில் அமைந்துள்ள புளூட்டோ என்ற கிரகம் கிரகத்துக்குரிய அடிப்படை தேவைகளை கொண்டிருக்காதபடியால் அதை கிரகத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். இது சூரியனை நேரடியாக சுற்றி வரும் அறியப்பட்ட விண்பொருட்களில் 9வது பெரியதும் 10வது அதிக நிறை கொண்டதுமாகும். இதற்கு 5 நிலவுகள் இருக்கின்றன. வானியலாளர்கள் இதை இப்போது உபகிரகமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சூரியனிலிருந்து முதலாவதாக புதனும், அடுத்து வெள்ளியும், அடுத்து எங்கள் பூமியும், 4வதாக செவ்வாய் கிரகமும் இருக்கின்றது. இந்த 4ம் சூரியனின் உள்வட்ட பாதையில் இருக்கின்றன. இதில் பூமிக்கு ஒரு சந்திரன் இருப்பது போல செவ்வாய் கிரகத்திற்கு போபோஸ், டீமோஸ் என்று 2 சந்திரன்கள் இருக்கின்றன. செவ்வாய் மற்றும் அதன் 2 நிலவுகளான போபோஸ், டீமோஸ் போன்றவற்றின் தோற்றம் சூரிய மண்டலத்தின் உருவாக்க கோட்பாட்டில் தீர்க்கப்படாத சிக்கல்களில் ஒன்றாக நீண்ட காலமாக கருதப்படுகிறது. செவ்வாய் நிலவுகளின் தோற்றத்திற்காக 2 முக்கியமான காரணங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. ஒன்று, மாபெரும் மோதல் காரணமாக, அதாவது ஒரு விண்பொருள் செவ்வாயுடன் மோதிய பிறகு ஏற்பட்ட சிதைவுகளால் இந்த நிலவுகள் உருவாகியிருக்கலாம். மற்றது, செவ்வாயின் ஈர்ப்பு விசை காரணமாக சூரிய மண்டலத்தின் வெளிப்புறத்தில் இருந்து வந்த சிறு கோள்கள் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றனர். இந்த நிலவுகள் கைப்பற்றப்பட்ட சிறு கோள்களா அல்லது ஒரு பெரிய மோதலின் எஞ்சிய துண்டுகளா என்பதை விஞ்ஞானிகள் அறிய விரும்பியதால் இந்த திட்டம் உருவானது. இதை ஆய்வு செய்வதன் மூலம் எமது உள் சூரிய மண்டலம் எவ்வாறு உருவானது என்பது பற்றிய தடயங்கள் கிடைக்கலாம். போபோஸின் மேற்பரப்பை ஆராய்ந்து அங்கிருந்து மாதிரிகளை பூமிக்கு திரும்ப கொண்டு வருவதன் மூலம் இந்த மர்மத்தை அவிழ்க்க மனித குலம் மேற்கொள்ளும் முதல் முயற்சியே இந்த திட்டமாகும். இது ஜாக்சா தலைமையிலான ஒரு சர்வதேச திட்டமாகும். இதில் நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா, பிரெஞ்சு நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி, சினிஸ், ஜெர்மன் ஏரோஸ்பேஸ் சென்டர் DLR, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ESA ஆகிய நிறுவனங்களும் பங்கேற்கின்றன.
2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்த விண்கலத்தை ஏவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முதற் பயணத்தின் நோக்கம் செவ்வாய் கிரகத்திற்கு சென்று திரும்பும் பயணங்களை சாத்தியமாக்கவும், ஏனைய கோள்களின் நிலவுகளை அணுகவும் தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல், செவ்வாய் கிரகத்தின் நிலவுகளின் மேற்பரப்பை அடைவதற்கும் அங்கு நீண்ட காலம் தங்குவதற்கு தேவையான வழிமுறைகளை செய்யவும் மற்றும் விண் பொருட்களில் மேம்பட்ட மாதிரிகளை சேகரிப்பதற்கும் தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் போன்ற அடிப்படை நோக்கங்களை கொண்டது. இந்த ஜப்பானிய நிறுவனம் செய்த சில சாதனைகளையும் இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த நிறுவனம் ஜாக்ஸா செலனி நிலவு சுற்றுக்கலன், ஸ்லிம் நிலவு தரையிறங்கி மற்றும் ஊர்திகள் போன்றவற்றை நிலவில் வெற்றிகரமாக தரையிறக்கி இருக்கின்றது. இதைவிட ஹயபுசா போன்ற சிறு கோள் பயணங்கள் உள்ளிட்ட பயணங்களை மேற்கொண்டுள்ளது. ஹயபுசா 2010ஆம் ஆண்டு ஒரு சிறு கோளிலிருந்து மண்ணின் மாதிரிகளை திரும்ப கொண்டு வந்தது. அதே நேரத்தில் ஹயபுசா 2 ஒரு சிறு கோளின் மேற்பரப்பில் ஊர்திகளை நிலைநிறுத்தியது. அகட்சுகி 2015ஆம் ஆண்டுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கும் இடையில் வெள்ளியின் சுற்றுப்பாதையிலிருந்து வெள்ளியை ஆய்வு செய்தது. ஸ்லிம் அரோஸ் என்ற விண்கலம் கோள்களுக்கு இடையேயான விண்வெளியில் சூரிய உந்துவிசையை சோதித்தது. 2018ஆம் ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து ஏவப்பட்ட பெபி கலம்போ புதனுக்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டது. இவற்றை தொடர்ந்து தற்போது செவ்வாய் நிலவுகள் ஆய்வு விண்கலம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏவப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விண்கலம் செவ்வாயின் போபோஸ் நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. ஒரு சிறு கோளை ஆராய்ந்து அதிலிருந்து மாதிரிகளை திரும்ப கொண்டு வந்த ஜப்பானின் ஹயபுசா 2 செயற்திட்டத்தின் போலவே இந்த திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும். சில தோல்விகளில் இருந்து கற்ற பாடங்கள் இந்த திட்டத்துக்கு வலி சேர்க்கும். இவர்கள் குறிப்பிட்ட சிறு கோளின் பெயர் ரியுகுவா என்பதாகும். ஹயபுசா 2 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2014 அன்று இந்த சிறுகோளை நோக்கி ஏவப்பட்டது. இது 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2018ஆம் ஆண்டு பூமிக்கு அருகிலுள்ள சிறுகோளான 16-21-73 ரியுகுவாவை விண்வெளியில் சந்தித்தது. இது 1.5 ஆண்டுகளாக சிறு கோளை ஆய்வு செய்து தேவையான மாதிரிகளை தெரிந்து எடுத்தது. அதன் பின் நவம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டு சிறுகோளை விட்டு வெளியேறி 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு சேகரித்த மாதிரிகளை பூமிக்கு திரும்பி கொண்டு வந்தது. மனிதர்கள் செல்லாமலே ரோபோக்கள் மூலம் இத்தனையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை போலவே MMX விண்கலமும் செவ்வாயின் நிலவுகளை ஆராய்ந்து அதன் நிலவுகளில் ஒன்றான போபோவிஸிலிருந்து சேகரித்த மாதிரியை பூமிக்கு திரும்ப கொண்டு வரும். இதற்காக ரோபோக்களே பயன்படுத்தப்படும். இந்த திட்டத்தின்படி 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் விண்கலத்தை செவ்வாய் நோக்கி ஏவ திட்டமிட்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கோளுக்கு சென்று திரும்புவதற்கும் அந்த அமைப்பை ஆராய்வதற்கும் சுமார் 5 வருட காலம் எடுக்கும் என்று திட்ட நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். செவ்வாயின் சந்திரன்களில் ஒன்றான போபோஸிலிருந்து சுமார் 10 கிராமுக்கும் அதிகமான பொருட்களை சேகரிப்பதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் மூலம் செவ்வாய் மண்டலத்திலிருந்து மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வரும் உலகின் முதல் திட்டம் இதுவாக அமையும். இன்றைய விண்கலங்களின் வேகத்தின்படி செவ்வாய்க்கோளுக்கு செல்வதற்கு சுமார் 1 வருடம் எடுக்கும். ஆனால் இந்த பயணம் செவ்வாய் கிரகத்திற்கு அல்ல, அதன் சந்திரனான போபோஸ் சந்திரனுக்கானதாகும். இதன் மூலம் ஆழ் விண்வெளி ஆய்வின் போது தரை நிலையங்களுடன் நம்பகமான செயற்பாடுகளுக்காக மேம்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியும் என்று கருதுகின்றார்கள். போபோஸை கண்காணித்து அதன் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்கும் விண்கலம் நிலையாக தரையிறங்குவதை உறுதி செய்வதற்கும் அதற்கு உதவியாக முதலில் ஐடிஃபிக்ஸ் ரோவரை நிலைநிறுத்தவும் போபோஸிலிருந்து மாதிரிகளை சேகரிக்கும் திட்டத்தின் முக்கிய நோக்கத்தை நிறைவேற்றவும் செவ்வாயின் 2வது துணைக்கோளான டீமோஸை கண்காணிக்கவும் இது உதவியாக இருக்கும். இந்த விண்கலமானது உந்துவிசை தொகுதி, ஆய்வு தொகுதி மற்றும் பூமிக்கு திரும்பும் தொகுதி என 3 தொகுதிகளை கொண்டுள்ளது. செவ்வாய்க்கோளத்தின் போபோஸ் சந்திரனில் தங்கும் காலம் 3 ஆண்டுகளாகும். செவ்வாய்க்கோளத்தின் சந்திரனில் இருந்து வெளியேறி பூமிக்கு திரும்புவதற்கு 1 வருட காலம் எடுக்கும். ஆகவே அங்கு செல்வதற்கு 1 வருடம், தங்குவதற்கு 3 வருடம்,
திரும்பி பூமிக்கு வருவதற்கு 1 வருடம் என்ற கணக்கில் மொத்தம் 5 வருடங்கள் இந்த திட்டத்தின் பயணத்திற்கு எடுக்கும். இது போன்ற நெடுந்தூர பயணங்களுக்கு நீண்ட காலம் எடுப்பதை கணக்கில் கொண்டு அணுசக்தியில் இயங்கக்கூடிய விண்கலங்களை தயாரிக்க இப்போது திட்டமிட்டிருக்கிறார்கள். குறுக்கு வழியில் செல்லக்கூடிய விண்வெளி பாதையையும் கண்டுபிடித்திருப்பதால் இனி வரும் காலங்களில் விரைவாக செல்ல முடியும் என்பதையும் ஆய்வாளர் குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த ஆய்வுக்காலம் திரும்பி பூமிக்கு வரும்போது வளிமண்டலத்தில் அதை பிரித்து பூமிக்கு வரச் செய்வதும் ஆஸ்திரேலியாவுக்கு அருகேயுள்ள கடலில் தரையிறங்கச் செய்வதும் இந்த திட்டத்தின் இறுதி செயற்பாடாக இருக்கும். இந்த ஆய்வு திட்டத்தை பற்றி திட்ட மேலாளரான ஜப்பானியரான ஹவாஹட்சு யாசுஹிரோ குறிப்பிடும்போது, இந்த ஆய்வு திட்டம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது. பொறியியல் கண்ணோட்டத்தில் இது ஒரு இலட்சிய திட்டமாகும். மேலும் இந்த திட்டம் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ஜப்பான் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களும் பொறியியலாளர்களும் இணைந்து எண்ணற்ற சவால்களை கடந்து வருவதால் நாங்கள் இறுதியாக 2026 நிதியாண்டில் ஏவுதலை நெருங்கி வருகிறோம். ஏவுதலில் இருந்து நாங்கள் பூமிக்கு திரும்பும் வரையிலான 5 ஆண்டுகளுக்கு உங்கள் ஆதரவிற்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். உங்களில் பலர் இரவு வானில் மிதக்கும் செவ்வாய் கிரகம் என்னும் சிவப்பு நட்சத்திரத்தை பார்த்திருக்கலாம். அதன் 2 நிலவுகளில் ஒரு நிலவான போபோஸிற்கு ரோபோக்களை அனுப்பி அங்கிருந்து ஆய்வுக்கான சில பொருட்களை எடுத்துக்கொண்டு பூமிக்கு திரும்பி வருவதுதான் இந்த திட்டத்தின் முதல் நோக்கமாகும். இது மனித குலத்திற்கே உரிய முதல் முயற்சியாகும். இதன் மூலம் செவ்வாய் கிரக மண்டலத்துக்கு பயணம் செய்து அதன் நிலவுகளில் ஒன்றான போபோஸில் தரையிறங்கி மாதிரிகளை சேகரித்து அவற்றை பூமிக்கு திரும்ப கொண்டு வர உள்ளனர். செவ்வாய் கிரகத்தின் செல்வாக்கு மண்டலத்தில் இருந்து இதுவரை எந்த விண்கலமும் பூமிக்கு திரும்பியதில்லை. ரோபோக்கள் சேகரித்து கொண்டு வரும் இந்த மாதிரிகள் உயிர்கள் மற்றும் கோள்களின் தோற்றத்தை புரிந்து கொள்வதற்கான தடயங்களை வழங்கும். மேலும் செவ்வாய் கிரகத்தில் மனித குலத்தின் எதிர்கால ஆய்வுகளுக்கான சாத்தியக்கூறுகளையும் இது விரிவுபடுத்தும். நன்றி.